இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 2வது புஸ்தகம் 18வது அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெபிலி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனே, ஆனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி அழுதான். அப்சலோம் யுத்தத்தில் மடிந்து போனான் என்று கேள்விப்பட்ட உடனே தாவீது புலம்பி அழுத வார்த்தை. தகப்பனான தாவீதின் இருதயம் மகனான அப்சலோமிற்காக ஏங்கினது. தன் மகனுக்காக தான் செத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறான். யார் இந்த அப்சலோம்? இவன் ஒரு நல்ல மகனா? தகப்பன் நேசிக்கும் நற்காரியங்களை செய்கிறவனா? தகப்பனுக்கு சாதகமாக செயல்படுபவனா? இல்லை, இல்லை. தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருந்ததினால் ராஜ்யபாரம் யாருக்கு போகும் என்று தெரியாத சூழ்நிலையில் தனக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டவன் அப்சலோம். தன்னுடைய சகோதரி தாமாரை வஞ்சகமாக அழைத்து அவளை கெடுத்த அம்னோனை இவனும் வஞ்சகமாக அழைத்து அடித்தே கொன்று போட்டு தகப்பனுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடிப்போய் திரும்பவுமாக தன் தேசத்துக்கு வந்தவன். தந்திரமாக செயல்பட்டு ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவன். தனக்கு முன் ஓட 50 பேரை சம்பாதித்து கொண்டான். தன்னுடைய தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அரியணை ஏறி தகப்பனை கொன்று போட முயற்சி செய்தபோது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அப்சலோமுக்கு பயந்து அரண்மனை விட்டு வெறும் காலோடு நடந்து யோர்தானை கடந்து போய் தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடே தவறாக நடந்து கொண்டு தான் தாவீதுக்கு, அதாவது தன் தகப்பனுக்கு எதிரி என்று நிரூபித்தவன். தகப்பனுடனான அந்த யுத்தத்திலே தோற்றுப்போய் யோவாபினாலே கொல்லப்பட்ட அப்சலோமுக்காக தாவீது புலம்பி அழுகிறான். என் மகனே, அப்சலோமாகிய என் மகனே, உனக்கு பதிலாக நான் மரித்து இருந்தால் நலமாக இருக்கும் என்று புலம்பினான். தன்னை கொன்று ராஜ்யபாரத்தை அபகரிக்க நினைத்த மகனுக்காக இங்கு தாவீது புலம்புகிறான். தான் அவனுக்கு பதிலாக மரித்தால் நலமாக இருக்குமே என்று. இதுதான் தகப்பனுடைய இருதயம். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். நாம் பாவிகளாக இருக்கையிலே வெறுக்கப்படத்தக்கவர்களாய், கொல்லப்படத்தக்கவர்களாய், தண்டிக்கப்படத்தக்கவர்களாய் இருந்த நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை நீதிமான்களாக்கி பிதாவானவரால் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, தண்டிக்கப்படாதவர்களாய் நம்மை மாற்றினார். இதுதான் தகப்பனுடைய அன்பு. இந்த தகப்பனுடைய அன்பை நிராகரிக்காதபடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பிறப்பிலேயே பாவிகளாக இருந்த எங்களை தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக, கொல்லப்பட வேண்டியவர்களாக, வெறுக்கப்பட வேண்டியவர்களாக இருந்த எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து பிதாவாகிய தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கி பிதாவானவர் எங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய பாவங்களற உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து உம்முடைய மகனாக்கி கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்தி இந்த தகப்பனுடைய அன்பிற்குரியவர்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.